அப்போது வானதி கடைக்கே வரலன்னு சொல்கிறியா? அப்படி சொல்லலை. காலையில் கடைக்கு வந்தா பாண்டி அண்ணன் பெங்களூர் போகிறேன்னு சொன்னதும் கிளம்பி போயிடுச்சுன்னு கண்ணன் ப்ரோ சொல்லி சமாளிக்கிறாரு. ஆனால் வசந்த் விடலை. வானதியும் அந்த பாண்டி கூட பெங்களூர் போயிட்டாளா சொல்லுடா. எனக்கு தெரியாது. என் தங்கச்சி வானதியும் காணோம், அந்த பாண்டியையும் காணோம். உங்கள் அண்ணன் தான் என் தங்கச்சி இழுத்துட்டு ஓடி போயிட்டானான்னு வசந்த் திட்டிட்டு கிளம்பி போகிறாரு. வானதி அம்மா அப்பா அண்ணன்னு குடும்பமே நடேசன் வீட்டுக்கு போகிறாங்க. வாசலில் உட்காந்துருந்த நடேசன் கிட்ட, யோ என் பொண்ணு எங்கய்யா அப்படின்னு மாணிக்கம் கேட்க, உன் பொண்ணை பற்றி எங்ககிட்ட வந்து கேட்குறேன்னு சொல்லும்போதே சேரன் சோழன் பல்லவன் நிலா எல்லாரும் சத்தம் கேட்டு வாசலுக்கு வராங்க. வானதி குடும்பத்து ஆளுங்க வானதியை காணோம்னு சத்தம் போடுறாங்க. பெற்றவங்க பேச்ச அவள் மதிக்கவே மாட்டேங்கிறா. எல்லாத்துக்கும் நீங்களும் உங்கள் குடும்பம் தான் காரணம். இதோ பாரு, உன் தம்பிக்கு போனை போட்டு முதல்ல என் பொண்ணை கூட்டிகிட்டு வர சொல்லு. உன் மகன் இருக்கிற இடத்துல தான் என் பொண்ணு இருப்பா அப்படின்னு வானதி அவங்க அம்மாவும் அப்பாவும் சொல்கிறாங்க. சேரன் வீட்டுக்குள்ளே வந்து பாண்டிக்கு ஃபோன் போட்டு விஷயத்த சொல்ல, ஆமாண்ணே வானதி எங்க கூட தான் இருக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறோம்னு பாண்டி சொல்ல, ஏண்டா பாண்டி அந்த பொண்ணை எதுக்கு நீ பெங்களூர் கூட்டிகிட்டு போனேன்? வானதியை காணோம்னு அவங்க குடும்பமே பதறி போய் இங்கே வந்து நிற்கிறாங்க. சரி பார்த்து பத்திரமா வாங்க, வரும்போது அந்த பொண்ணை கொண்டு போய் அவங்க வீட்டில் சொல்லி விட்டுட்டு வா அப்படின்னு சேரன் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. சேரன் வெளியே வந்து, வானதி பாண்டி கூட தான் இருக்கா. ஐயோ கடவுளே, ஏய்யா கல்யாண வயசில் இருக்கிற என் பொண்ணை கூட்டிகிட்டு உன் தம்பி பெங்களூர் போயிருக்கான். யார் கேட்டு கூட்டிகிட்டு போனா? இங்கே பாருங்கள், இன்னும் 1 மணி நேரம் தான், அதுக்குள்ளே என் பொண்ணு வீடு வந்து சேரணும், இல்லை உங்களையெல்லாம் சும்மா விட மாட்டேன்னு வானதி அவங்க அம்மா சத்தம் போடுறாங்க. ஐயோ அம்மா அமைதியாக இருங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாண்டி உங்கள் பொண்ணை உங்கள் வீட்டில் கொண்டு வந்து விட்டுருவான், அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சேரன் அவங்கள சமாதானம் பண்ணி அனுப்பி வைக்கிறாரு. இங்கே பாரு வானதி, இது மாதிரி நடக்கணும்னா உன்னை முதல்லையே உன்னை வர வேண்டான்னு சொன்னேன். இப்போ பார்த்தியா அதே மாதிரி நடந்துருச்சு. உங்கள் வீட்டு ஆளுங்கள்லாம் கிளம்பி போய் எங்கள் வீட்டில் சத்தம் போட்டிருக்காங்க அப்படின்னு பாண்டி வானதியை திட்டுறாரு. உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன்னு சொல்லு, அவங்களும் உன்னை காணும்னு பதறி போயிருக்காங்கன்னு பாண்டி நல்ல விதமாக சொல்கிறாரு. வானதி அதுக்கும் சண்டை போடுறாங்க. வானதியும் பாண்டியும் ஒரு வழியாக வந்து சேர்றாங்க. வானதி அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன், என்னை அடிப்பாங்க திட்டுவாங்கன்னு முரண்டு பிடிக்கிறாங்க. பாண்டி வானதியை சமாதானம் பண்ணி கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு வாசலில் பாவமாக நிற்கிறாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.